வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததும் நம்ம ஈஸ்வரி நேராக அவங்க மாப்பிள்ளையை பார்த்துட்டு, மாப்பிள்ளை, நீங்கள் தான் என்னை அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க. ஒரு செகண்ட் மிஸ் ஆகியிருந்தாலும் மக்கள் இன்னரம் என்னை ரொம்ப தப்பாக பேசி என்னை கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு போடாமல் நானும் செல்லுக்குள்ளே இருந்து அவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிச்சிருந்திருப்பேன். இத்தனை பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன காப்பாற்றிருக்கீங்க. ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க அத்தை, இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் கடைசி நேரத்தில் பாட்டி மட்டும் வந்து அந்த ராமசாமி இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னால் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அந்த ராமசாமி உயிரோடு இருக்கிறத. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பாட்டி தான். நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் பாட்டிக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு. அப்போ வில்லி கேட்குறாங்க, இங்கே பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த கிழவிக்கிட்ட போயிட்டு அக்கா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை, என்னை பொறுத்த வரைக்கும், ஏன் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் உங்ககிட்ட தப்பாக சொல்லலை. அவங்க கடைசி நேரத்தில் அவங்க தானே வந்து சொன்னாங்க. வேணா ரோகிணி கிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க. கடைசி நேரத்தில் பாட்டி மட்டும் வந்து உண்மையை சொல்லலைன்னா நான் போயிட்டு ராமசாமியை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். அவனை கூட்டிட்டு போயிட்டு கிராமத்தில் உள்ள மக்கள் கிட்ட காமிச்சு ராமசாமி உயிரோட இருக்கான், அத்தை மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கவே முடியாது. அதோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உங்களை விடுதலை பண்ணியிருக்கவும் முடியாது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் பாட்டி தான் அப்படின்னு சொல்ல, அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஆமாம்மா, ராஜா சொல்றது சரிதான். கடைசி நேரத்துல பாட்டி மட்டும் வந்து சொல்லாம இருந்திருந்தா இன்னரும் நீங்க செல்லுக்குள்ளதாம இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஓட்டும் கிடைச்சிருக்காது. அந்த சிவனாண்டி தலைவர் ஆகியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் சவால் விட்ட மாதிரி நம்ம 4 பேரும் சேர்ந்து அவன் வீட்டில் முறவாசல் செய்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய அவமானத்துலேருந்து பாட்டி காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த வில்லி, போதும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அந்த சிவனாண்டி போட்ட திட்டத்தில் அக்கா ஏதோ மாட்டிக்கிட்டா. ராமசாமி உயிரோடு இருக்கிறத அவன் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளோதான். மற்றபடி அந்த கிளவிகிட்ட போயிட்டு அக்கா நன்றி சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அக்கா, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் மாப்பிள்ளை தானே உண்மையை நிரூபிச்சிருக்காரு. உன் மாப்பிள்ளை மட்டும் நன்றி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போ. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி நேரா அந்த மாப்பிள்ளையை பார்த்து, ஹீரோவை பார்த்து, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்கும் பொழுது என்னை காப்பாற்றினது நீங்க தான். ஸோ வேற யாரும் என்னை வந்து காப்பாற்றலை. அதனால மாப்பிள்ளை, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகுற, அங்கே உள்ள ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து போனதோட வில்லி லைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னப்பா, இந்த சிம்பத்தியை பயன்படுத்தி எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தரலாம் அப்படின்னு நினச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்காது. அக்காவை எக்காலம் முன்னிட்டும் அந்த கிழவி குடும்பத்தோட சேர விட்டுற மாட்டேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் நல்ல எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். ஆனால் ஒரு குடும்பமே பிரியணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட பிளான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளில் என் பாட்டியோட குடும்பத்தையும் என் மாமாவோட குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து மறுவேளை காமிக்கிறேன். அதுக்கு நம்ம வில்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கண்டிப்பாக வந்துட்டு அக்கா வந்துட்டு அந்த கிழவியோட ஒன்று சேரவே மாட்டா. சின்ன விஷயத்தை பயன்படுத்தி, அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி குடும்பத்தை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அக்கா கூட இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இப்படியே கடைசி வரைக்கும் உங்கள் அக்காவை ஏமாற்றிக்கிட்டு இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்கள் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அத்தைக்கிட்ட நிரூபிப்பேன். இதை கேட்டதும் வில்லி செமைய கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, இவங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி ஊதி பெருசாக்கி அத்தைக்கிட்ட சொல்லி அத்தையை ரொம்ப கோவப்பட வைக்கிறாங்க. அத்தை இது புரியாமல் அவங்களும் கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி அவங்களோட மனசை மாற்றுறது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் காலை
அந்த வில்லி வந்துட்டே நேரா அவங்க புருஷனை போய் பார்க்குறாங்க. அவரு ரொம்ப சோகத்தோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா சிவகாமி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த வில்லனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த ஈஸ்வரி கிட்ட பல முறை தோத்துட்டு வந்து நின்று இருக்க. இப்ப மறுபடியும் அதே மாதிரி தோத்துட்டு வந்து நின்றுருக்க. நீ வேட்டி சட்டையை கட்டுறதுக்கு பதிலா நீ புடவை எடுத்து கட்டிக்கிட்டியன்னா சரியா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உன் அப்பங்காரன் இறந்ததுக்கு அந்த குடும்பத்துல உள்ள அந்த ஈஸ்வரி தான் காரணம். அவ குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்குவ அப்படின்னு பார்த்தா நீ எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தனை பெற்றதுக்கு நான் எவ்வளவு பெரிய அவமானப்படுறேன்னு தெரியுமா? அத்தனை பேரும் என்னை கேவலமா பேசுறாங்க. அதே நேரம் வில்லி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, அத்தை, நீங்க பேசுனது எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டு தான் இருந்தேன். அவரும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு என் அக்காவை தோற்கடிக்கிறதுக்கு. ஆனா ஒரு சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. அங்க வந்திருக்க அந்த சேதுபதியோட பேரன் ரொம்ப சுலபமா நாங்க போடுற எல்லா திட்டத்தையும் கண்டுபிடிச்சி அவன் எஸ்கேப் ஆயிடுறான். எப்படியாவது ஈஸ்வரியை காப்பாத்திடுறான். அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன்தான் அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு அங்க உள்ளவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை காலம் ஆகுதா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீங்க எல்லாரும் சரியான முட்டாளா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்தை, நாங்களும் பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு பாயிண்ட் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவன் தப்பிச்சிடுறான். அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, நீங்க அவ்வளவுதான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. இவனை பிள்ளையா பத்தத்துக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானப்பட போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சிவகாமி பயங்கர ஆவேசத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அதாவது அந்த சித்தப்பா வராரு. வந்துட்டு இது மாதிரி ஓட்டு கணக்கெடுப்பு நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, 2 பேரும் தயாரா இருந்துக்கிடுங்க. அந்த ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு முறவாசல் செய்யறதுக்கு. இதை கேட்டதும் சித்தப்பா தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அதுக்கு அந்த சிவகாமி கேக்குறாங்க, ஏன் இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே அந்த மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கீங்க. அந்த ஈஸ்வரிய பத்தி தெரிஞ்சும் எனக்கு இன்னும் என்னெல்லாம் அவமானம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, மவனே, நான் ரொம்ப அவசரப்பட்டு இப்படி ஒரு சவால் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வில்லன் சொல்றாரு, சித்தப்பா, நானே பயங்கர கோவத்துல இருக்கேன், தயவு செஞ்சு வேற ஏதாவது பேசு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, நான் கண்டிப்பா உங்களை போயிட்டு அந்த வீட்டுல முறவாசல் செய்யறதுக்கு விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருடா மருமவளே, கண்டிப்பா அந்த எதிரி இருக்கான்னு அவன் கண்டிப்பா நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் தான் சொன்னது, வீட்டுக்கு வந்து முறவாசல் நீங்க 2 பேரும் செய்யணும் அப்படின்னு. அவன் கண்டிப்பா தோத்து போனோம்னா எங்க 2 பேரையும் இழுத்து கொண்டு போய் முறவாசல் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துவேன். என் புருஷனை இக்காரணை முன்னிட்டும் என் அக்காக்காரியோட வீட்டுக்கு வர வச்சு முறவாசல் செய்ய விட்டுற மாட்டேன். உங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டியது ஏன் கடமை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லி வந்துட்டு வாக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து போறாங்க. போயிட்டு ஒரே யோசனையா இருக்கு, என்ன பண்றது, அவங்க 2 பேரையும் இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சரி, அந்த ஓட்டு பெட்டியை மாத்தலாமா அப்படின்னு நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச 2 ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. 2 ரவுடிகளும் வந்துட்டு, சொல்லுங்க மேடம். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி பக்கத்து தெருவில் உள்ள வீட்டில் ஓட்டுப்பெட்டி இருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அதை எப்படியாவது மாற்றணும். இது கேட்டதோட அவனுங்க சொல்றாங்க, சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே வில்லியும் சரி, இந்த ஓட்டுப்பெட்டியில அவருக்கு ஓட்டு போட்ட மாதிரி எல்லா சீட்டும் இருக்கு, இந்த ஒரு பெட்டியை மட்டும் மாத்தினா போதும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. 2 பேரும் போயிட்டு அந்த இடத்துல போய் காரை நிப்பாட்ட பார்த்தா அங்க நம்ம ஹீரோவும் அந்த சகலையும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. வில்லி காரை விட்டு இறங்க. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, நீ இங்க என்ன பண்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்ன மாதிரி ஆளு ஓட்டு பெட்டியை மாத்திருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க காவலா நிக்கிறோம். நீ என்ன நினைச்சாலும் சரி, இந்த ஓட்டு பெட்டியை கண்டிப்பா மாத்தவே முடியாது. இந்த இடத்த விட்டு மரியாதையா போயிரும். அப்ப வில்லி நேரா அந்த ரவுடிங்களை பார்த்து, டேய், இவனுங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த ஓட்டு பெட்டியை மாத்துங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த 2 ரவுடிகளும் ஓட்டு பெட்டியை வச்சுட்டு நேரா நம்ம ஹீரோவையும் சகலையும் அடிக்க வராங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த
2 பேரையுமே செமையா அடிச்சு விரட்டி விட்டுர்றாங்க. இத பார்த்துட்டு வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சகலா சொல்றாரு, "இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இந்த விஷயத்த பத்தி நான் இப்ப அத்தைக்கிட்ட சொன்னேன்னா, அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்பவே மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது." இத கேட்டதும் வில்லி சரியான கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. கார்ல போகும்பொழுது, எப்படியாவது அவர ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா, இவன் எல்லா வகையிலயும் வந்து நமக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இப்ப என்ன பண்றது? அவர்கிட்ட வேற நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அவரு மட்டும் தோத்துட்டாரு அப்படின்னா, இவனுங்க தானாவே போயிட்டு அவர கூட்டிட்டு வந்து வீட்ல முறவாசல் செய்யணும் அப்படின்னு கூப்பிடுவாங்களே. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு ஒரே வேதனையில அந்த வில்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. அப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த ஓட்ட அனௌன்ஸ் பண்ற இடத்துல வந்து நிக்கிறாங்க. வில்லனும் அந்த சித்தப்பாவும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில வந்துட்டு, "இங்க பாருங்க, ஓட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொல்றாரு, "அத்தை, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நியாயம் உங்க பக்கம் இருக்கு. கண்டிப்பா மக்கள் எல்லாருமே நேர்மையா உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்ல அத்தை." இதை கேட்டதும் அத்தையும், "சரிங்க மாப்பிள, நீங்க சொன்னா சரி" அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த சித்தப்பா வில்லன் கிட்ட, "டேய் மவனே, என்னடா பண்றது? போட்டியில மட்டும் தோத்து போனோம்னா நம்ம எதிரி இப்பவே நம்மளை இழுத்துட்டு போயிட்டு முறவாசல் செய்ய சொல்ல போறானே, இப்ப என்னடா பண்றது?" அதுக்கு வில்லன் சொல்றாரு, "சரி இருங்க சித்தப்பா பார்க்கலாம்" அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10, 20, இந்த பக்கம் 30, 40 அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா வந்துட்டு ஓட்டு எண்ணி முடிக்கிறாங்க. இது மாதிரி, "ஈஸ்வரி இவ்வளோ ஓட்டு, அதை விட கம்மியான ஓட்டு சிவனாண்டி" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஈஸ்வரிக்கு வாழ்த்து சொல்றாங்க. அப்ப அந்த சித்தப்பாவும் சிவனாண்டியும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அதே நேரம் எல்லாருமே ஈஸ்வரிக்கு வாழ்த்து சொல்றாங்க. "நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நேர்மை தான் ஜெயிக்கும் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈஸ்வரிக்கு பாராட்டு சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த வில்லனும் அந்த சித்தப்பாவும் சேர்ந்து, "சரி வா, இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருந்து என்ன பண்ண போறோம்? வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் பொழுது, அப்ப சகல சொல்றாரு, "ஒரு நிமிஷம் நில்லுங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் நின்னுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்ப சகல கேட்குறாரு, "2 பேரும் எங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க? 2 பேரும் என்ன சவால் விட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியும்ல? தலைவர்களே, என்ன மறந்துட்டீங்களா நீங்க எல்லாரும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க சொல்றாங்க, "ஆமால்ல, இது மாதிரி யாரு தோக்குறாங்களோ, தோத்தவங்க வீ ஜெயிச்சவங்க வீட்ல போயிட்டு முறவாசல் செய்யணும் அப்படிங்கிறது தானே ஒரு இதுவே. இப்ப என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாருங்க, ஏதோ நாங்க தெரியாத்தனமா அப்படிப்பட்ட ஒரு சவால் விட்டுட்டோம். அதுக்காக இந்த ஈஸ்வரி வீட்ல போயிட்டு நாங்க முறவாசல் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த சவாலை நானும் விடல. ஸோ அதனால நீங்க இதை இப்பயே மறந்துருங்க" அப்படின்னு சொல்ல, ஸோ இதை கேட்டுட்டு அங்க உள்ளவங்க சொல்றாங்க, "என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க தானே சொன்னீங்க, தோத்து போயிட்டா ஈஸ்வரி வீட்ல வந்து மறுவாசல் செய்யணும் அப்படின்னு. நீங்க தானே ஃபர்ஸ்ட் சவால் விட்டீங்க. நாங்க அந்த சவாலை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அப்ப நீங்க எப்படி சொல்லிட்டு இப்ப எஸ்கேப் ஆகுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. இங்க பாருங்க, எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு பாருங்க. எல்லாரும் கேளுங்க" அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ஊர் தலைவர்கள், "இங்க பாருப்பா, நீங்க 2 பேரும் தானே சவால் விட்டீங்க. கொடுத்த வாக்கு வாக்கா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேரா அவங்க 2 பேரையும் பார்த்து, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க" அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லன் நேரா அவங்க சித்தப்பாவை பார்த்து, "சித்தப்பா, இது தேவையா? நீங்க சொன்னதுனாலதான் நான் இப்படிப்பட்ட சவாலையே ஒத்துக்கிட்டேன். அதுவும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில. ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு. அந்த ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அவமானப்படுற மாதிரி ஆகிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப சித்தப்பா சொல்றாரு, "சாரிடா மவனே, எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் பேசினேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா மவனே, என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, "சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறாங்க.
அப்போது ஹீரோ சொல்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ இது கேட்டுட்டு 2 பேருமே வேறு வழியே இல்லாமல் ஈஸ்வரியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.